அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய பூயங்கள். ஜீசார் கொடுங்கம்மா, ஜீசார் கொடுங்க. சேர்ந்து நாம் கரம் தட்டி நம்முடைய ஆண்டவர் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறபடினால் அவை நம்ம இம்மட்டுமாய் அவர் நடத்தி இருக்கிறார், இன்னும் நடத்த போதுமானவர். சேர்ந்து பாடுங்கள், கர்த்தரை நாம் உயர்த்துவோம். ஆமென். அவர் துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர். ஆமென். ஏன் துதி ஆராதனை தேவை என்றால் துதி ஆராதனைக்குள்ளதான் அவர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நான் கடந்த திருமண ஆராதனையில சொல்றேன், worship is not a program. அதே நேரத்துல ப்ரோக்ராமுக்காக நம்ம worship பண்ண வேண்டியது இல்லை. ஆனால் worshipக்கு தகுதியானவர் நம்முடைய ஆண்டவர். இதுக்கெல்லாம் காரணம் அவர்தான். அல்லேலூயா. அதை உணர்ந்தவர்கள் பாடி கர்த்தரை உயர்த்துங்கள். அவருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Jesus. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அதை உணர்ந்து பாடலாமா? தேவதயவா கருப்பல்ல தாம்புகளை அருநீருற்றை மாற்றினாரே. இந்த தேவன் எங்களுள்ள சதா பாரமுள்ள ஒரு தேவன் பருண பரியந்த நம்மை நடத்திடுவார். அதற்காக தேவன்
நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமைப்படுத்தும்படிக்கு அருமையான மகள் டேவிட்சன், அருமையான மகள் வேதியாவை இணைத்த கர்த்தர் மிக நேர்த்தியாய் ஒவ்வொரு காரியத்தையும் செய்தார். நல்ல பெற்றோருக்கு தந்து கர்த்தருக்குள்ள வளர்க்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். நல்ல ஆவிக்குரிய சபையை தந்து நேர்த்தியாக அருமையான பாஸ்டர் நிபின் பிரபாகரன் அவர்கள் மூலமாக அருமையான பிள்ளை வளர்க்கப்பட, அருமையான வேதியை எங்களோடு வளர்க்கப்பட கர்த்தர் தந்த கிருபையை எண்ணி உள்ளத்தினாலிருந்து கர்த்தரை உயர்த்துங்கள். தேவனை அறிந்திருக்கிற பிள்ளைகள் எங்களோடு ஒருமனப்பட்டு கர்த்தரை உயர்த்துங்கள். அவருடைய திருநாமம் மகிமைப்படும்படிக்கு உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா Thank you Lord. உமக்கு நன்றி. உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உங்க மகத்துவம் எங்களை இம்மட்டு நடத்தி இருக்கிறதை எண்ணி நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீரே பார்க்கிறவர், நீரே உயர்ந்தவர், எல்லா கணத்திற்கும் உரியவர். எங்களால் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, சகலமும் உம்மால் உண்டானதப்பா, சகலமும் உம்மால் உண்டானது. Thank you Lord. உம்மை துதிப்பே உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே அதிசயமானவரே. ஒரு மனமா இணைந்து சொல்லலாமா? முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவரே, உம் அதிசயங்கள் அதிசயமானவரே. நல்ல வலது உயர்த்தி உன்னதமானவரே,
சரி அப்படியே மாத்தினால சரி வரலையா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. குறிப்பா இந்த நாளிலே அருமையான பாஸ்டர் எட்வின் பிரபாகரன் ஒரு தகப்பனாய் எங்கள் நடுவில் உட்கார்ந்து நேசித்து அவர்கள் செய்கிற எல்லா அன்பின் ஒத்தாசைகளுக்காக வாழ்த்துக்களுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அருமையான பிள்ளை டேவிட்சனுடைய பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் எல்லாரையும் நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. வேதியாவுடைய பெற்றோர், உறவினர்கள், எங்கள் சபையின் மக்கள் எல்லாருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது கர்த்தர் செய்த அற்புதம். அல்லேலூயா. ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேன். விசேஷமா இயேசு விடுவிக்கிற ஊழியங்கள் இருக்கிற எல்லாரையும் கீழே வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரம் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா அவர்கள் டீமா அவர்களுடைய யோசனைகள் அப்படி யோசிப்பாங்க, கீழே தான் உட்கார்ந்து இருப்பாங்க. நல்ல ஒரு அற்புதமான தேவனுடைய ஊழியத்தை அருமையான இயேசு விடுவிக்கிற டீம் செய்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏற்கனவே நாங்களும் முழு சபையாய் 10 வருடங்களுக்கு மேலாய் எங்கள் பகுதியில் இயேசு விடுவிக்கிறாரோடு இணைந்து எங்கள் ஊழியங்கள் போய் கொண்டிருப்பதனாலே இது ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணம் என்று நான் கர்த்தருக்கு சொல்லுவேன். ஆனால் நான் ஒருபோதும் இப்படி ஒரு நாட்களை நினைத்ததில்லை. நான் என்கேஜ்மெண்ட் நாளில் சொல்லும் போது சொன்னோம், எங்கள் பிள்ளை வேதியாவுக்கு மணமகன் தேடும் பொழுது நாங்கள் உண்மையிலே ஊழிய ரீதியில எதுவுமே தேடவில்லை. ஏனென்றால்
ஏனென்றால் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதாவது ஊழியத்தை கொஞ்சம் நாங்கள் முழு நேரமாய் செய்கிற பாஸ்டர் என்றாலும் நம்ம பிள்ளைகள் இன்னும் நல்லா இருக்கணுமேங்கிற ஒரு ஆசையில தான் அப்படி ஒரு எண்ணம். ஆனால் தேவ திட்டம் இந்த மாதிரி இருந்திருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் எல்லாவற்றிலும் தேவனுடைய வார்த்தை நடத்துதல், இதுல பல வசனங்களை கர்த்தர் தந்து நடத்துவதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த மாலை நேரத்திலையும் வாழ்த்து செய்தி கொடுக்கும்படி அன்பான பாஸ்டர் சொன்னார்கள். உண்மையிலேயே நான் அதை பாக்கியமாய் நினைக்கிறேன். அருமையான பிள்ளையுடைய வரவேற்பிலே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவது, அவர்கள் முந்தானத்தை என்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க. நேற்று இரவே கர்த்தர் என்கிட்ட ஒரு வார்த்தையை ரொம்ப திட்டமாய் சொன்னார். நீங்கள் வேதத்தில் சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தில் 35ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஒருவர் சத்தமாய் வாசியுங்கள். சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தி, உமது வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அல்லேலூயா. அருமையான பிள்ளைகளுக்கு வாழ்த்தும்படிக்கு நான் சொல்ல விரும்புகிற இந்த வசனம், இதில் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு முக்கியமான வார்த்தை, கர்த்தருடைய கரமும் கர்த்தருடைய நன்மைகளும் பிள்ளைகளோடு இருந்து கொண்டே இருக்குமா. அல்லேலூயா. The presence of God and the goodness of God. கர்த்தருடைய கரம் இருந்தது என்றால் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். யாவேஸ் கர்த்தருடைய கரத்துக்காக தான் ஜெபம் பண்ணினார். என்னுடைய எல்லைகளை பெரிதாக்கும் உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்த கூடாது என்று அவன் ஜெபித்தது வேதத்தில் யாவேசுடைய ஜெபத்தை